Hi, hello everyone. This is Danny here. So இந்த நாளும் இன்னொரு சீரீஸ் வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்னது, ப்ராமிஸ் ஹேஸ். ஸோ ப்ராமிஸ் ஹேஸ்ன்னு அப்படின்ற டாப்பிக்கில் நான் ஒரு புக் எழுதியிருக்கேன். அந்த புக்கோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுவும் நீங்கள் பாருங்கள். அந்த புக்கு அமேசான் இ-புக்காக இருக்குது. ஸோ இந்த புக்கில் இருக்கிற கிட்டத்தட்ட 20 டாபிக்ஸ் இஃப் ஐம் நாட் ராங். ஸோ 20 டாபிக்ஸும் பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி 2 இருக்கும். ஸோ அது அத்தனை டாபிக்ஸை தான் நம்ம இதுக்கப்புறம் வர நாட்களில் கத்தருக்கு சித்தமானால் அப்படியே கண்டினியூஸாக இந்த சீரீஸ் வேர்டில் இந்த சீரீஸை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சீரீஸ் சிம்டம்ஸ் ஆஃப் ரிடம்ஷன் அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இதை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம், ப்ராமிஸ் ஹேஸ். அது வாக்கு தத்தத்தில் உள்ள விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அதனோட டிரான்ஸ்லேஷன் வாக்கு தத்தத்தில் இருக்கிற விஷயங்கள். கர்த்தர் நமக்கு ஒரு சில விஷயங்களை வாக்கு தத்தமாக கொடுக்குறாரு. அதில் இருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத தான், அதில் இருக்கிற ஒரு சில விஷயங்களில் தான் நம்ம அப்படியே அத்தனை டாபிக்ஸை இதுக்கப்புறம் வர நாட்களில் பார்க்க போகிறோம். ஸோ அப்போனா அது இப்போ என்ன பார்க்க போகிறோம், இப்போ இன்ட்ரடக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வாக்கு தத்துவம்னா என்ன அப்படின்னு, ப்ராமிஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸில் நம்ம பார்க்கும்போது, நம்ம கர்த்தரோடு ஒரு பர்டிகுலர் உறவில் வரோம், கர்த்தரோடு டீப்பராக போகிறோம். அப்போ போகும்போது ஆஸ் வி கெட் க்ளோசர் டு காட், நம்மளுடைய கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு பர்சனலான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், கர்த்தர் எப்படி நம்மளோட பேசுவார்னா எத்தனையோ விதங்களில், பட் முக்கியமாக எந்த விதத்துலனா அவருடைய வார்த்தைகளின் மூலமாக நமக்கு வாக்கு தத்தமாக நம்மளோட நான் உங்க கூட தான் இருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், பயப்படாதே, நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம அப்படியே பயந்து ஐயோ என்ன பண்ண அப்படின்னு இருக்கும்போது இந்த வார்த்தை வரும், ஐயோ நான் மட்டும் இருக்கனே, நான் இவ்வளோ பெரிய விஷயம் இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம இப்படி ஒரு வாக்கு கொடுத்து கற்று நம்மளை அப்படியே ஆற்றி தேற்றதை பார்க்க முடியும். அந்த மாதிரி எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ், நான் உன்னுடைய வலது கையை பிடித்து அப்படின்ற மாதிரி எத்தனையோ வாக்கு தத்தங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் நமக்கு நிறைய வச்சிருக்கு. ஆல் த ப்ராமிசஸ் ஆர் எஸ் அண்ட் ஆமென். ஸோ என்ன தான் எத்தனையோ வாக்கு தத்தங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு சிலது பர்சனலாக நமக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். அப்படி தான் ஃபேவரட்டாக உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் இருந்தால் நீங்கள் ஒருவேளை நீங்கள் முடிஞ்சால் அதை இஃப் பாசிபிள் முடிஞ்சால் அதை நீங்கள் என்ன பண்ண கமெண்டில் போடுங்க, வில் சி. ஓகே. ஸோ அது போல் நிறைய நம்மளோட ஃபேவரட்டும் இருக்குது. அது பத்தாதுன்னு கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. ஆல் த ப்ராமிசஸ் ஆர் எஸ் அண்ட் ஆமென். எல்லா வாக்கு தத்தங்களும் ஆமென்றும் ஆமென் என்றும். ஸோ நம்ம எதை வேணால் நம்ம கர்த்தருடைய வார்த்தையில் இருக்க கர்த்தருடைய சித்தத்தின்படி எல்லா வாக்கு தத்தத்தையும் நம்ம வாழ்க்கையில் என்ன சுதந்திரத்தை கொள்ளலாம். ஸோ அப்படியாப்பட்ட வாக்கு தத்தங்கள் தான் நம்மளை என்ன பண்ணுன்னா கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற உறவை ஒரு பக்கம் டீப்பர் ஆகுது, இன்னொரு பக்கம் தக்க வைக்குது, இன்னொரு பக்கம் ஃபேர்மாக வச்சுக்குது. எப்படி இப்போ நீங்கள் போனீங்கன்னா, இப்போது நீங்கள் எந்த மேரேஜ் போனாலும் அங்கே அந்த இதுவும் வேவ் மாதிரி சொல்லுவாங்களா, அது பேர் எனக்கு கரெக்டான போல். அதாவது அவங்க ரெண்டு பேசிக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த மேரேஜில் இருக்க பிரைடும் குரூமும் 2 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க, வாக்கு கொடுத்துப்பாங்க. என்னோட வாழ்விலும் தாழ்விலும் அப்படின்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் 2 பேரும் என்ன பண்ணி ப்ராமிஸ் பண்ணிப்பாங்க. அப்போ அது ஒரு கவனண்ட்டாக இருக்கும். எப்படி அவங்களுக்குள்ள அந்த ஒரு ப்ராமிஸ் கவனண்ட் வருதோ, அதே போல் கர்த்தருக்கும் நமக்கும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் மூலமாக அவர் கூட வளர கர்த்தர் நம்மளோட ஒரு சில கவனண்ட் பண்ணுவார், நம்மளோட ஒரு சில உடன்படிக்கை பண்ணுவார். அப்படி பண்ணி அவர் நமக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். அந்த வாக்குத்தத்தங்கள் ரொம்ப நம்மளோட வாழ்க்கையோட பாதை, நம்மளோட வாழ்க்கையோட டெஸ்டினி, நம்ம அடுத்தது என்ன பண்ணணுன்றதுலேருந்து எல்லாமே அந்த வாக்குகள். அதுதான் நம்மளோட மொத்த டிஎன்ஏ மாதிரி. அது நமக்கு எப்படி டிஎன்ஏல இருக்கிற பேட்டர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பிஹேவியர்ஸ் நம்மளோட எல்லாமே இருக்கோ, அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தை நம்மளோட ஸ்பிரிச்சுவல் டிஎன்ஏல அவருடைய வார்த்தைகள் அப்படியே ரொம்ப ஆழமாக இது பதிக்கப்பட்டிருக்கும். அதை நோக்கி தான் நம்மளோட வாழ்க்கை, நமக்கே தெரியாமல் அதை நோக்கி அப்படியே கர்த்தர் அப்படியே நடத்திட்டு இருப்பார். ஸோ இந்த ப்ராமிஸ், இந்த வாக்குத்தத்தம் தான் கர்த்தரோடு நமக்கு இருக்கிற உறவை ஃபேமாக அசைக்கப்படாமல் வைக்குது. ஸோ அப்படியாப்பட்ட வாக்குத்தத்தம், இவ்வளோ முக்கியமான வாக்குத்தத்தம், ஒவ்வொரு வாட்டியும் நம்மளை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துகிற வாக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்ற வாக்குத்தத்தம் மட்டும் இல்லைன்னா, இப்போ நான் இந்த இடத்துல இந்த வார்த்தையை பேசவே முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவர் இந்த வார்த்தையை வச்சு என்னோட ஒவ்வொரு வாட்டியும் பேசி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காரு.
ஸோ ஒருவேளை உங்களையும் இதை இதை கேட்டுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் நான் ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன், கத்தரை விட்டு நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டேன், நான் ரொம்ப தப்பாக அவர் பேச்சு எதுவுமே நான் கேட்கல, நான் ஃபுல்லாக கீழ்ப்படியாமல் இருந்துட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு பயத்தில் இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கத்தர் உங்களை பார்த்து அதே நிலைமை தான் நானும் இருந்தேன். கர்த்தர் என்னை பார்த்து சொன்ன அதே தேவன் தான் உங்களை பார்த்து இப்போ சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உனக்கு என்ன வாக்கு கொடுத்தேன், நான் உனக்கு சொன்னதே செய்யும்போது உன்னை என்ன பண்ணுது, கைவிடுவதில்லைன்ற வாக்கு இருக்குது. ஸோ என்னென்னலாம் அவர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணாரோ, அவர் உங்களோட கவர்னன்ட் பண்ணதால் நீங்கள் அவரோட ஒரு சில டீப் இப்போ எப்படியோ இருக்கலாம் நீங்கள், ஆனால் ஒரு காலத்தில் நீங்கள் அவரோட டீப்பாக இருந்தீங்க, ஒரு காலத்தில் நீங்கள் கத்தருக்காக பயங்கர வைராக்கியமாக இருந்தீங்க, எவ்வளோ நாள் கத்தருக்குன்னு நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருந்தீங்க. அதை கத்தர் இப்போ நினைவு கூர்ந்து உங்கள் மேலே அவர் நம்பி யாரும் உங்களை நம்பாமல் இருக்கலாம், யாரும் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்காமல் இருக்கலாம், ஆனால் அவர் இன்னும் உங்களை நம்புகிறார். அவர் கொடுத்த ப்ராமிஸ் அவர் இப்போ வரைக்கும் காப்பாற்ற ரெடி. அதை அக்செப்ட் பண்ண, அதை ரிசீவ் பண்ண நீங்கள் ரெடியா அப்படின்ற இது போன்ற நம்பிக்கைகளை நமக்கு அவருடைய வாக்குகள் மூலமாக தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஸோ அவருடைய வாக்கு தத்தங்கள் அவ்வளோ ஜீவன் உள்ளது, அவ்வளோ கர்த்தருடைய வசனம் என்னுடைய ஆத்மாவே என்ன பண்ணக்கூடிய, என்னுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்குது. அவருடைய வாக்கு அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை வானமும் பூமியும் அழிந்து போனால் என் வாக்கு மாறுது. நம்ம கண்ணில் பார்க்குற இந்த வானம், இந்த பூமி, இந்த எர்த்து, இந்த எவ்வளோ பெரிய பில்டிங்ஸு எல்லாமே ஒரு நாள் அழிந்து போனால் கூட இவ்வளோ பெருசாக இருக்குமா, இது எங்கேயாவது இது அழிந்து போக முடியுமா அப்படின்னு நம்ம ஒரு வேளை யோசிக்கலாம். ஒரு டிசாஸ்டரில் எல்லாம் டமால் டிமின்னு உடஞ்சிரும். ஆனால் கர்த்தருடைய வாக்கு மட்டும் மாறாதுன்றார். இந்த வானம் பூமிலாம் அழிஞ்சு போனால் கூட பரவாயில்ல, என் வாக்கு heaven and earth will fade but my word will still remain. ஸோ அவருடைய வாக்கு அவ்வளோ பவர்ஃபுல். ஸோ அவருடைய வாக்கை நம்பி யாராவது வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா, உங்களை விட பவர்ஃபுல்லான, உங்களோட ஃபேமான, உங்களை விட திடமான ஒரு ஆள் இந்த உலகத்திலே எவ்வளோ பெரிய மில்லியனர், பில்லியனர், எவ்வளோ பெரிய ட்ரில்லியனரை விட யூ ஆர் மோர் வேல்யூபிள். பிகாஸ் அவங்க வச்சுருக்கிறது எல்லாமே ஒரு நாள் என்னவாக அழிந்து போகலாம். ஆனால் கர்த்தருடைய வாக்கு என்றென்றைக்குமே அழிந்து போகும். அவருடைய வார்த்தையை கொண்டு தான் இந்த மொத்த உலகத்தை உருவாக்கினார். அப்படியாப்பட்ட வாக்கு நமக்கு அவர் வந்து எக்கச்சக்கமாக ஏராளமாக கொடுத்துருக்கிறார். அதுபோல் உங்களுக்கு ஒரு சிலது கொடுத்துட்ருப்பார். ஸோ ஏன் இதையே உங்களை ஒருவேளை கேட்க வைக்கிறாருன்னா, கர்த்தருடைய வாக்கை மட்டும் அசட்டை பண்ணுறது, கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் மட்டும் அசட்டை, அவர் ப்ராமிஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் அசட்டையே பண்ணாதீங்க. அவர் சொல்கிறது நிச்சயமாக அவர் எப்படியாவது செய்யக்கூடிய, நம்மளே அதுக்கு தகுதி இல்லாமல் நம்மளே அதை விட்டு ஒன்று கூட ஒரு நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, தேடி வந்தாது. நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், வார்த்தை கீழே விழாது, அது நான் இது பண்ண அனுப்பிட்டேன், அது வந்து என்கிட்ட ரிட்டர்ன் ஆகாது, அது நிச்சயமாக ஃபுல்ஃபில் ஆகும்னு சொல்லிட்டு அந்த வாக்கு உங்களை தேடி உங்களை கடைசிருக்கும் துரத்தி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தத்தை நிச்சயமாக நிறைவேற்றக்கூடிய வல்லமை உள்ள வாக்கு. அந்த வாக்கை பற்றி தான் நம்ம இனி வரும் நாட்களில் ஒரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம், ப்ராமிஸ் ஹேஸ். கர்த்தருடைய வாக்கில் இருக்கிற விஷயங்கள் என்னென்ன, கர்த்தருடைய வார்த்தையில் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்ம வந்து வாங்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், பயங்கர ஆறுதலாக இருக்கும். ஆனாலும் அதில் சில விஷயங்கள்லாம் இருக்குது, ஒரு சில விதம் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை தான் கர்த்தர் வந்து என்னோட பேசினார். அதை அப்படியே ஒரு புக்காக எழுதி, அதை அப்படியே ஒவ்வொரு டாப்பிக்காக என்னோடய லைஃப்பில் கர்த்தருடைய பர்சனலாக உட்காந்துட்டு இருக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர ஒரு கஷ்டமான நெருக்கமான ஒரு சிச்சுவேஷனில் அப்போது தான் இந்த மொத்த டாபிக்ஸையும் கர்த்தர் எனக்கு வந்து கொடுத்தாரு. ஸோ கர்த்தர் இப்போ வரைக்கும் என்ன எப்படி நடத்திட்டுருக்காருன்னா, எனக்கு எப்பப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ அப்பப்பெல்லாம் அதுலேருந்து கர்த்தர் ஏதோ ஒரு நன்மையை செய்வார். அந்த பிரச்சனையை நினச்சி அதை பார்த்து சோர்ந்து போட்டு அதாவது அந்த பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போயிட்டு பயந்து உட்காரலாம். அப்படி இல்லைன்னா அதை வச்சு ஏதோ ஒரு விஷயத்தை அதுலேருந்து பாசிட்டிவாக சில விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்றதுக்கு உங்கள் முன்பாக நான் இப்போ சாட்சியாக இருக்கேன். ஸோ உங்கள் லைஃப்லேயும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு விதமான பெயின் இருக்குன்னா, நம்முடைய கர்த்தரால் அதையுமே உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும். இவர்களோ எனக்கு தீமை செய்தார், கர்த்தரோ இந்த நாள் நடந்து வருகிறபடி அதை என்ன பண்ணிட்டார், நன்மையாக மாற பண்ணினார். ஸோ கர்த்தர் அப்படி நன்மையாக மாற்றி சில டாபிக்ஸை கொடுத்தார். அதை தான் இனி வரும் நாட்களில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ கர்த்தருடைய வாக்கு ஜீவன் உள்ளது, கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது, கர்த்தருடைய வாக்கு என்றென்றும் மாறாது. ஸோ அதில் இருக்கிற சில விஷயங்களை இனி வரும் நாட்களில் பார்க்கலாம். ஸோ இப்பொழுதும் எனக்கு சில வாக்கு கொடுத்துருக்காரு, அதுக்காக நான் காத்துட்ருக்கேன், நிறைவேற்றுறதுக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னிங்கன்னா அப்படியே கண்களை மூடி, அல்லது எனக்கு இப்போ வரைக்கும் வாக்கே இல்லைன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன
கர்த்தர் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சில வாக்குகள், இதுக்கப்புறம் அவர் உங்களோட வந்து பர்சனலாக வந்து உங்களோட அவர் ஒரு என்ன பண்ண உடன்படிக்கை பண்ணி உங்களுக்கு சில வாக்குகளை அவர் நிச்சயமாக தருவாராக. லெட்ஸ் க்ளோஸ் our eyes and seek him. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கர்த்தாவே முக்கியமான ஒரு விஷயம் வந்து உம்முடைய வாக்கு தத்தம் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் ஆண்டவரே, அது ஒரு நாளும் தரையில் விழுவதில்லை. நிச்சயமாக நிறைவேற்றுகிற தேவனாய் நீர் ரொம்ப ரொம்ப உண்மை. இந்த வேர்ல்டில் நாங்கள் பார்க்குறதுலே ரொம்ப உண்மை உள்ளவராக ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அது நீங்கள் தான். உங்கள் அளவுக்கு யாருமே உண்மை உள்ளவராக இருக்க முடியாது ஆண்டவர். அவ்வளோ உண்மை உள்ளவராக எங்கள் வாழ்க்கையை இப்போ வரைக்கும் இருந்திருக்கீங்க, இனியும் இருக்க போகிறீங்க. எங்களோட நீங்கள் பேசி எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை தாங்க. இதை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் அவங்களுக்கு இருக்க டிஎன்ஏ, அவங்களோட ஸ்பிரிச்சுவல் டிஎன்ஏல அவங்களுக்கு என்ன வாக்குகள் இருக்கும் அதை நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்ற போகிறீங்கன்ற நம்பிக்கையை, அதற்கு எப்படி தாங்களை இது ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அதுக்கு எப்படி ஆயத்தப்படுத்தி கொள்ளணுன்ற ஞானத்தையும் நீங்கள் இதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் சீரீஸ் வேர்ட் மூலமாக உங்களுக்கு சித்தமான நீங்கள் அவங்களுக்கு இதுக்கப்புறம் கொடுக்க போவதற்காக நன்றி. உங்களுடைய கரத்தில் எங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறோம். நீரே எங்களுக்கு தேவையான போதனைகளை தாங்க, எங்களை ஆசீர்வதிங்க. என்னுடைய நாவோடு இருந்து நீங்களே பேசுங்க இதுக்கப்புறம் வர நாட்கள்லையும். உங்களுடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். இதே போல் இன்னொரு சீரீஸ் வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். See you in the next video.